பாஸ், இறங்கி வாங்க பாஸ். சித்திக்கு நான் வாக்கு கொடுத்திருக்கேன், என்னால அதை மீற முடியாது. நான் கீழே வரணும்னா நீங்க மன்னிப்பு கேட்கணும். ஐயோ, உங்களுக்கு சொன்ன புரியாதா பாஸ்? நான் மன்னிப்பு கேட்க தயாரா தான் இருக்கேன். உங்க மேலதான் யாருக்குமே அக்கறை கிடையாது. நீங்க சாவணும் தான் நினைக்கிறாங்க. இவங்களுக்காக நீங்க ஏன் சாவணும் பாஸ்? என்ன கன்வின்ஸ் பண்ணாத. சித்தி கிட்ட நீங்க 2 பேரும் மன்னிப்பு கேட்டாதான் நான் இறங்கி வருவேன். பாஸ், அறிவில்லையா பாஸ்? சொன்னா புரியாதா? உங்க உயிரை வச்சு உங்க அப்பாவும் சித்தியும் கேம் ஆடுதாங்க. அது உங்களுக்கு புரியுதா இல்லையா? அவங்களுக்கே அக்கறை இல்ல. உங்களுக்காக சத்யா ஏன் மன்னிப்பு கேட்கணும்? அவங்களுக்கும் உங்களுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு? தெரியும், நீ நல்லா பேசுவேன்னு எனக்கு தெரியும். பேசி பேசி என்னை ஏமாத்துவ. நான் கேட்க மாட்டேன். நீ என்ன சொன்னாலும் நான் கேட்க மாட்டேன். படிச்சவங்க தானே பாஸ் நீங்க. நீங்க யோசிக்கவே மாட்டீங்களா? இந்த குடும்பத்துல உண்மையாவே பாசம் இல்ல, உண்மையான அன்பும் இல்ல. எல்லாமே பொய், எல்லாமே ஃப்ராடு. யாருக்குமே அக்கறை இல்ல. அவங்களுக்கு அவங்க ஈகோதே முக்கியம். இவங்களுக்கு இல்லாத அக்கறையும் பாசமும் சத்யாக்கு ஏன் இருக்கணும்? ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. ஆல்மோஸ்ட் 1 hour ஓவர். வர கோவத்துக்கு என் வாயில ஏதாவது வந்துட போது பாஸ். மரியாதையா இறங்கி வந்துருங்க. வாங்க. முடியாது. மாட்டேங்கிறிய பாஸ், உயிரோட விளையாடாதீங்க. அவங்க குழந்தை மாதிரிங்க. பட்டுன்னு ஏதாவது. ஐயோ, நடிச்சது போதும்டி. சும்மா எங்க முன்னாடி எல்லாம் நடிச்சிட்டு இருக்காத. சத்யாவை நீ கூட்டிட்டு வர முடியும், ஆனா நீ நினைக்கல. ஏய், மீராவும் நீயும் சொன்னா அந்த சத்யா கேப்பான். போங்க, போய் அவன் கால்ல விழுந்து கெஞ்சி மகா கிட்ட வந்து மன்னிப்பு கேட்க சொல்லுங்க. ஐயோ, பாஸ காப்பாத்த நான் யாரு கால்ல வேணாலும் விழ தயாரா இருக்கேன். ஆனா சத்யா ஒத்துக்கணுமே. பாஸ் குதிச்சிருவேன்னு சொல்லுதாங்க. நீங்க யாரும் அதை தடுக்க முயற்சி எடுக்க மாட்டேங்கிறீங்க. அவங்கள நீங்களே கொன்னுருவீங்க போல இருக்கு. ஏய், உன்னால முடியலன்னா விட்டுட்டு போ. எதுக்கு தேவையில்லாம பேசிட்டு இருக்க? பாஸ்க்கு உங்களை பத்தி புரிய வச்சுட்டா உங்களோட மொத்த நாடகமும் வெளிச்சத்துக்கு வந்துரும். என்னால அதை பண்ண முடியும். பண்ணட்டுமா? சொல்லுங்க, பண்ணட்டுமா? ஏய், முடிஞ்சா செய்ப்பா. ஆனா மகாலட்சுமிக்கு அது பிடிக்கல. அவளுக்கு எப்பவும் தான் தாங்கிற அகம்பாவம் அதிகம். லவ் பண்ண விஷயத்தை ஏன் சொல்லன்னு கேட்டா, அதான் சேது சார்ட்ட சொன்னேன்னு சொன்னேன். அப்போ அவர் சம்மதிச்சா போதுமா? நான் சம்மதிக்க வேணாமா? என் சம்மதம் இல்லாம நீங்க கல்யாணம் பண்ணிப்பீங்களான்னு கேட்டா. அதனாலதான் இனி வரைக்கும் நாங்க சேராம இருக்கோம். அப்படிப்பட்ட ஈகோயிஸ்டிக் தான் மகாலட்சுமி. அந்த மகாலட்சுமி கிட்ட நான் ஏன் மன்னிப்பு கேட்கணும்? எனக்கு சுயமரியாதை இல்லையா? நான் எதுக்கு விட்டு கொடுக்கணும்? மன்னிப்பு கேட்டா உங்க சுயமரியாதை ஒண்ணும் குறைஞ்சு போயிடாது. ஒரு உயிரை காப்பாத்தின நல்ல பேர் தான் கிடைக்கும். யார்கிட்ட யார்கிட்ட நல்ல பேர் கிடைக்கும்? சொல்லு மீரா, யார்கிட்ட நல்ல பேர் கிடைக்கும்? சேதுபதி கிட்டயா, சுபாஷ் கிட்டயா, அர்ச்சனா கிட்டயா, இல்ல அந்த ராம் கிட்டயா? ஆக்சுவலா அதெல்லாம் பண்ணதே ராம்காக தான். அத புடிச்சுக்கிற அறிவு கூட அவனுக்கு இல்ல. அப்புறம் யார்கிட்ட நல்ல பேர் கிடைக்கும்? அந்த குடும்பத்துக்கிட்ட நான் ஏன் நல்ல பேர் வாங்கணும்? அதெல்லாம் ஒரு குடும்பமா? அந்த மகாலட்சுமி உங்க அண்ணன் சேதுபதிக்கு பொண்டாட்டியா இல்ல ராணியா? முதல்ல உங்க அண்ணனை ஆம்பளையா இருக்க சொல்லு.
மன்னிப்பு கேட்டே ஆகணும்னு என்னால சொல்ல முடியாது. அதுக்கு எனக்கு எந்த அதிகாரமும் இல்ல. ஆனா என்னைக்காவது ஒரு நாள் உங்க 2 பேரையும் சேர்த்து வச்சு இதே மகாலட்சுமிய உங்களுக்கு ஆரத்தி எடுக்க வைக்கணும்னு எனக்குள்ள ஒரு ஆசை வந்துச்சு. அப்ப நான் எதையுமே எதிர்பார்க்கல. உங்க சந்தோஷம் மட்டும்தான் அதுக்கு காரணம். அது தவிர வேற எந்த காரணமும் இல்ல, இருக்கவும் முடியாது. சித்தி இதே உலகம்னு இருக்காரு ராம். சித்திக்காக உயிரையும் கொடுக்க தயாரா இருக்காரு. என்னைக்காவது ஒரு நாள் உண்மை தெரியும். அப்போ மாமா, சின்ன மாமா, பாஸ்ன்னு மொத்த பேருக்கும் நீங்க தான் கடவுளா தெரியுவீங்க. உங்களை தவிர வேற யாராலையும் என் ராம மீட்டு தர முடியாது. நான் கடவுள்கிட்ட போனா கூட அவரும் உங்களதான் அனுப்பி வைப்பாங்க. உங்களால மட்டும்தான் முடியும். நீங்க தான் ராம மீட்டு கொடுக்கணும். எங்க அவங்க காணோம்? வருவா, வெயிட் பண்ணு. தற்கொலை பண்ணிக்கிறேன்னு மிரட்டுறது உங்க பையன் தானே? இங்க எதுக்கு வந்த? என்ன கேள்வி கேட்குவா? ஹலோ, நான் மன்னிப்பு கேட்கலனா உங்க பையன் மாடியில இருந்து குதிச்சிடுவானா? எனக்கு என்ன பிரச்சனை? இல்ல சீதாக்கு என்ன பிரச்சனை? 1 வருஷமோ 2 வருஷமோ சீதாக்கு வேற ஒரு கல்யாணம் பண்ணிடுவாங்க. கடைசி காலத்துல கொல்லி வைக்க கூட புல்ல இல்லாம அழுது சாக வேண்டியது நீதான். நீ எல்லாம் ஒரு அப்பன். ஏய், பார்த்து பேசு. மாமா, நீங்க இருங்க, நான் மன்னிப்பு கேட்க சொல்லுதேன். ஏங்க சண்டை போடவா வந்தீங்க? என்ன கூப்பிட்டு வெயிட் பண்ண வைக்க தானே அவங்க வராம உள்ள இருக்காங்க. என்ன சீதா, ரெடியா? நீங்க சொன்ன மாதிரி கூட்டிட்டு வந்துட்டேன். அப்புறம் என்ன நடக்கட்டும். அர்ச்சனாக்கா, என்ன கேட்கணும், அதை எப்படி கேட்கணும்னு சொல்லிக் கொடுங்க. இத பாரு, நான் சொல்றத கேட்டு அப்படியே மகாலட்சுமி கிட்ட சொல்லணும். நான் தெரியாம உங்க குடும்ப விஷயத்துல சம்மந்தப்பட்டுட்டேன். இனிமே இந்த பக்கமே வரமாட்டேன் மகாலட்சுமி மேடம், என்ன மன்னிச்சிருங்கன்னு கேட்கணும். இங்க என்ன நாடகமா நடக்குது? ஒத்திகை நடத்தி காட்டுறீங்க. இன்னும் கொஞ்ச நேரம் தான் இருக்கு. ப்ளீஸ் மன்னிப்பு கேட்டுடுங்க. பெத்த அப்பனே பேசாம இருக்கான், நீங்க பதட்டப்படுறீங்க. ஏய் ஏய், ஏய், நீ இதுதான் இந்த வீட்டு படி ஏறுறது கடைசியா இருக்கணும். ஏய், அவனை போ சொல்லடி. நீ
இல்லையே. இன்னும் 2 நிமிஷம் தான் இருக்கு. நான் போயிட்டு வந்து கேக்குது. பரவாயில்ல, மன்னிப்பு கேட்டுட்டு போ. எல்லாத்துக்கும் நான் பண்ண எல்லா தப்புக்கும் என்ன மன்னிச்சிருங்க. மகா, உன்னோட சென்டிமெண்ட் கேம்னால இன்னொரு நல்லது நடந்துச்சு. இதுக்கப்புறம் மீரா அத்தை சத்யாவை நினைச்சு காலத்தை ஓட்ட மாட்டாங்க. நடந்த எல்லாத்துக்கும் சீதா தான் காரணம்னு நினைச்சு சீதாவை ராம் வெறுத்துருவான்னு நினைச்சேன். ஆனா அது நடக்கல. இப்ப மட்டும் என்ன சித்தி, ராமன் சீதாவை வெறுத்துட்டாரு. டாக்குமெண்ட் கிழிச்சு போட்டதுனால அண்ணனுக்கு அவ மேல கோவம் தான். சோ சீதாவுக்கும் ராமண்ணாவுக்கும் இடையில விரிசல் ஆரம்பம். சீதாவும் ராமும் மகாபலிபுரம் போயிருக்காங்க. என்ன சொல்றீங்க? ஆமா, அப்படிதான் சொல்லிட்டு போனா. ராம் கொடுவா போனா 2 பேரும் தான் போனாங்க. அர்ச்சனா, நீ பாத்தியா? ஆமா, நான் பார்த்தேன். சீதா தான் கால் பண்றான். எடுத்து ஸ்பீக்கர்ல போடு. ஹலோ மகாலட்சுமி மேடம், நீங்க ஜெயிச்சுட்டதா நினைச்சுக்கிட்டு கூட்டமா உட்கார்ந்து சிரிச்சுக்கிருப்பீங்களே. எல்லாரும் ஐயோ மகா, உன்னை போல யாருமே இருக்க மாட்டாங்க அப்படி இப்படின்னு சொல்லி பாராட்டுவாங்களே. எல்லாம் நடக்குதா? ஏய், எதுக்கு கால் பண்ண அத சொல்லு. ஏன் உங்க அக்கா அர்ச்சனா சொல்லலையா? என்னமோ நீங்க ஜெயிச்சுக்கிருக்க மாதிரி நினைச்சுக்கிருக்கீல, அது வெறும் கற்பனை. இப்பவும் நான் தான் ஜெயிச்சேன். பாஸ் மனசுக்குள்ள இடம் பிடிக்க ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்திருக்கீங்க. அதுக்கு நன்றி, ரொம்ப 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 நன்றி. என்னோட இன்னிங்ஸ நான் மகாபலிபுரத்துல இருந்து தொடங்க, மற்றவையெல்லாம் நேர்ல வந்து பேசிக்கலாம். போன் ஸ்விட்ச் ஆஃப்னு வருது. சீதா தான் போனை சுவிட்ச் ஆஃப் பண்ணிருப்பான். நாம ராமுக்கு போன் பண்ணுவோன்னு அவளுக்கு தெரியும். தெரிஞ்சுதான் வேணும்னே இப்படி பண்றா. தையக்காரி நம்பருக்கே ட்ரை பண்ணி பாரு. ரிங் போகுது. அந்த திமிரு பிடிச்சவ ஏன் காலையே கட் பண்ணிட்டா. மகா அவளையும் சத்யாவையும் மன்னிப்பு கேட்க வச்சு அவமானப்படுத்தினால, அதுக்கு பழி வாங்கத்தான் இந்த மகாபலிபுரம் ட்ரிப்பு. அவளால மகாவையும் நம்மளையும் என்ன பழி வாங்கிட முடியும்? இதோ இப்போ அவனுக்கு என்ன ஆச்சோ ஏதாச்சோன்னு தவிச்சிட்டு இருக்கோம்ல, அது போதாதா? ராம் போனதுல இருந்து சாப்பிடாம கொள்ளாம டென்ஷன்ல துடிக்கிறாளே மகா, அது போதாதா? இப்படி நம்மள டென்ஷன் பண்ணி பாக்குறதே அந்த பைத்தியக்காரிக்கு வேலையா போச்சு. பண்ற பாத்து போ, பாத்து பாத்து. பஸ் ஸ்பீடு போதுமா இல்ல இன்னும் கொஞ்சம் ஸ்பீடு? ஏய் பாத்து பாத்து பாத்து. பாஸ் பயப்படாதீங்க பாஸ். டெய்லி நானே ஓட்டிட்டுமா பாஸ்? வேணாம் 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 வேணாம். அப்ப என்னோட டிரைவிங் உங்களுக்கு பிடிக்கலல்ல? பிடிச்சிருக்கு. சூப்பர் சூப்பர் சூப்பர்.
ஏதோ தப்பா இருக்கே. என்ன தப்பா இருக்கு? என்ன தப்பா இருக்கு? ராம் யாரையாவது இழுத்துட்டு ஓடிட்டானா என்ன? அவன் பொண்டாட்டிய தானே கூட்டிட்டு போயிருக்கான். எதுக்கு நீங்க எல்லாரும் இப்படி டென்ஷன் ஆகுறீங்க? மீரா, இது உனக்கு தேவையில்லாத விஷயம். எங்க டென்ஷன் எங்களுக்கு. நீங்க எல்லாரும் தான் தேவையில்லாத வேலை பண்ணிட்டு இருக்கீங்க. ஏய், அதானே சரியா சொன்னீங்க. அவ சொல்லாம கொல்லாம போயிருந்தா நீங்க டென்ஷன் ஆகுறதுல ஒரு அர்த்தம் இருக்கு. அவ உங்ககிட்ட சொல்லிட்டு தானே போனா. துரை, நீ வர வர எல்லாத்துலயும் மூக்க நுழைக்கிற. இவ்வளவு குழப்பத்துக்கு நீதான் காரணம். நானா? அட பாவிகளா, பண்றதெல்லாம் நீங்க பண்ணிட்டு இப்ப கடைசியில பழிய தூக்கி ஏன் மேல போடுறீங்களா? வேணாம் துரை. ஏற்கனவே நாங்க ராமுக்கு என்ன ஆச்சோ ஏதாச்சோன்ற கவலையில இருக்கோம். அவனுக்கு ஏதாவது ஒண்ணு ஆயிட்டா அவ்வளவுதான். மகா எங்களை எல்லாம் கொன்னுடுவாங்க. ராமுக்கு என்ன ஆயிடும்? அவனுக்கு ஒண்ணும் ஆகாது. அவன் சூப்பரா கார் ஓட்டுவான். அவனுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடும்னு ஏன் பயப்படுறீங்க? ஐயோ மாமா, நாங்க ஒண்ணும் அதுக்கு பயப்படல. ராமண்ணனுக்கு தப்பா எதுவும் நடந்துடக்கூடாது. ஏய், உன் வயசுக்கு பேசுற பேச்சா இது? உள்ள போ, போடி. போ, உள்ள போ. பெரியவங்க பேசும்போது சின்ன பசங்களுக்கு என்ன வேலை? நாங்க எதுக்கு போனோம்? அடி வேணுமா உனக்கு? ஹே மீரா, இப்ப எதுக்கு குழந்தைங்களை மிரட்டுற? குழந்தைங்கன்னு வார்த்தையால சொன்னா பத்தாது. அவங்கள குழந்தைங்க மாதிரி நடத்த கத்துக்கோங்க. மீரா, நீ உள்ள போ. போ. போங்கயா. எதுக்கு இங்க இறங்க சொன்ன? பாஸ், மொட்டை வெயில்ல பாவம் காலையில இருந்து நீங்க மாடியிலேயே நின்னுட்டு இருந்தீங்க. உடம்பு சூடா இருக்கும் பாஸ். இளநீ போட்டாதான் சரியா இருக்கும். அண்ணா, நல்ல இளநியா 2 வெட்டி கொடுங்கண்ணா. பாஸ், 2 வேண்டாம் அண்ணே, 1 போதும்ண்ணே. சரிம்மா. ஏன் உனக்கு வேண்டாமா? வேணும் பாஸ். நீங்க குடிச்சிட்டு மீதிய கொடுங்க. இல்ல ஒரே இளநீல 2 குழா போட்டு குடிக்கலாம். Foto. பாஸ், எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. உனக்கு மாலையிட்டு வருஷங்க போனா என்ன போகாது உன்னோட பாசம். எனக்கு என் மேல ஆசை இல்ல, உன் மேல நான் வச்சு என்ன ஊசி இன்றி நூலுமின்றி உன்னோட தான் வச்சேன். உனக்காக பிறந்தேனே எனதழகா, பிரியாம இருப்பேனே அதை. 5 மெசேஜ் அனுப்பியாச்சு. எதுக்குமே ராம் கிட்ட இருந்து ரிப்ளையே வரல. எப்படி வரும்? அவன் தான் அவளோட மயக்கத்துல இருக்கானே. மகாவை சமாளிக்கவே முடியல. அவ பிபி வேற ஷூட் அப் ஆயிடுச்சு. இவன் போன் எடுக்காதத பார்த்தா நைட்டு வீட்டுக்கு வர மாதிரியே தெரியலையே. வீட்டுக்கு வராம எப்படி இருக்க முடியும்? இவன் வேற. இவர் என்ன? வீடா இது? வீடா? அவன் வெளியே ஒரு வாரம் தங்கட்டும். வேணாம் துரை, செம்ம கோவத்துல இருக்கும். பேசாம போ. வா. போ. போறேன்.
அந்த தையல்காரி தான் மெசேஜ் பண்ணிருக்கா. என்னன்னு பாரு, திரும்ப திரும்ப மெசேஜ் அனுப்பிட்டே இருக்கா. ஏங்க இத பாருங்க. ரோட்டு கடையில உட்கார்ந்து டிபன் சாப்பிட்டுட்டு இருக்கா. அவ ஊட்டி விட்டுட்டு இருக்கா. இங்க கொடு. என்னங்க இது? பாருங்கண்ணே. என்னங்க இவனுக்கு என்ன புத்தி கித்தி கெட்டு போச்சா? ரோட்டு கடையில உட்கார்ந்து சாப்பிட்டுட்டு இருக்கான். இதெல்லாம் மகா பார்த்தா உயிரியை விட்டுருவான். அதான் நமக்கு அனுப்புறதுக்கு முன்னாடியே மகாக்கு அனுப்பியிருப்பா. இது நம்ம ராமன் தான். என்னால நம்பவே முடியலையே. ராமணனுக்கு என்னமோ ஆயிடுச்சு. அவர் இப்படி எல்லாம் இவர் இப்படி செய்யற ஆள் கிடையாதே. அண்ணே, இதுக்கு ஏதாவது ஒரு முடிவு கட்டி ஆகணும்ண்ணே. அந்த தையல்காரி மகாவோட கோவத்தை தூண்டி விட்டுக்கிட்டே இருக்கா. இது எங்க போய் முடியும்னு தெரியல. சீதா, காரம் சாப்பிட்டதுனால நாக்கு எரியுது. என்ன பண்றது? ஒரு நிமிஷம் பாஸ், இங்கே இருங்க, வரேன். என்னம்மா? அண்ணே, ஒரு பீடா கொடுங்க. சரிம்மா. எவ்வளோ? 10 ரூபா. பாஸ், என்னது? இத சாப்பிடுங்க. நாக்கு சூப்பரா செவந்திருக்கு. இப்படி செவந்திருந்தா உங்களுக்கு பொண்டாட்டி மேல பாசம் அதிகம்னு அர்த்தம். அது எப்படி? அது அப்படிதான் பாஸ். லாஜிக்காவே இல்லையே. பாஸ், எல்லாத்துக்கும் லாஜிக் எல்லாம் பார்க்க கூடாது. பி ஹாப்பி. போலாமா? மகா போன் சொல்றேன்ல. ராம் யாருன்னு கேட்டேன். ஏய், என்ன பார்த்து விரல சுட்டி கூப்பிடுற? எவ்வளவு தைரியம் உனக்கு? சொல்லுங்க, ராம் யாரு? ஏய், நீ உள்ள போ. இவங்க உங்க புருஷன் தானே? விடிய காலையில எங்க கூட்டிட்டு போனியேன்னு நான் கேட்டனா? கேக்கல. நீங்க யாரு என்ன கேட்க? ராம் என் புருஷன். எனக்கு தாலி கட்டின புருஷன். எல்லாத்துக்கும் எனக்கு உரிமை இருக்கு. அதாவது எல்லாத்துக்கும். எல்லாத்துக்கும் நான் தான் வேண்டான்னு தள்ளி போட்டிருக்கேன். டென்ஷன் பண்ணிய தள்ளி போட மாட்டேன். உங்க அடக்கோழி புருஷன் சொன்ன மாதிரி வாந்தி எடுப்பேன். எடுக்கட்டா? இது எலிக்காது. பொந்துக்குள்ள இருந்து பேசினாலும் கேக்கும். என்ன சொன்னான்னு கேட்டீங்களா? கேட்டீங்களா? மகா, முதல்ல நீ உள்ள வா. இதெல்லாம் வேற மாதிரி தான் டீல் பண்ணணும். ஏய், என்ன வாந்தி எடுப்பியா? எடுத்துதான் பாருடி. மகா, சொன்னா கேளு, வா போலாம். ஹலோ, கோலத்தை அழிச்சிட்டு போறியலே, குடும்பம் நல்லா இருக்குமா? நல்லாவே இருக்காது. ஏய், நீ இந்த வீட்டுக்கு என்னைக்கு வந்தியோ அன்னைக்கே எங்க நிம்மதி போச்சு. கோலத்தை போடுறேன், செடிக்கு தண்ணி ஊத்துறேன்னு தேவையில்லாத வேலை ஏதாவது பண்ண சுடு தண்ணி எடுத்து மூஞ்சில ஊத்திடுவேன். மூஞ்சியே வெந்து போயிடும். மைண்டட்.
ஏய், தொடப்பத்தை கையில எடு. எடு. கூட்டு. கூட்டுன்னு சொல்லுதம்ல. என்ன பண்ணுத? நல்லா ஒழுத்தி கூட்டு. கூட்டு. இன்னும் சித்திக்கு தெரிஞ்சா என்ன ஆகும் தெரியுமா? அவங்களுக்கு தான் தெரியாது. தெரிஞ்சிருந்தா கோலம் போட்டிருக்க மாட்டாங்களா? நீ குனிஞ்சு கூட்டு. This is not fair. இங்க என்ன ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸா நடக்குது? ஏய், நீ தண்ணி தெளிச்சு விடு. தண்ணி தெளிச்சு விடுங்க. கோலம் போடுங்க. புள்ளி வச்சுட்டு ஸ்டார்ட் பண்ணணுமா இல்ல ஃபைனலா புள்ளி வைக்கணுமா? எது முன்னால? அடி வாங்கிட்டு கோலம் போடுறீங்களா இல்ல கோலம் போட்டுட்டு அடி வாங்குறீங்களா? வரிசையா புள்ளி வைங்க. 10 புள்ளியா 8 வரிசை வைக்கணும். வைங்க. புள்ளியெல்லாம் ஸ்ட்ரெயிட்டா இருக்கணும். ஸ்ட்ரெயிட்டா. புள்ளியெல்லாம் கோணையா போச்சு பிச்சிடுவேன். வைங்க. கோணையா இருக்கு பாரு. நேரா. தையல்காரி, என்னடி பண்ணிட்டு இருக்க? நான் பண்ணலையே, உங்க பொண்ணுங்க தான் பண்ண போறாங்க. வாங்க பாத்து ரசிக்கலாம். கம் ஆன். ஹே அஞ்சலி, அவ சொன்னா நீங்க எல்லாரும் கேப்பீங்களா? தூக்கி போட்டுட்டு வாங்க. தூங்க முடியாது. தினம் தினம் தண்ணி ஊத்துவேன். சொல்றது காதுல விழல. வாங்கன்னு சொல்றேன்ல. ஏன் இந்த ஆவேச்சம்? பொண்ணுங்க கோலம் போட்டா தப்பா? விடுங்கம்மா, கத்துக்கட்டும். ஏய், உதப்படுவ. போடி உள்ள. உனக்கு மகாவை கூட்டிட்டு வர இரு. உனக்கு இருக்கு. மகா வந்து உனக்கு கத்து தருவா. பாஸ் ஃபீல் பண்ணது நியாயமாவே இருக்கு. ஏய் சில்லு வண்டுகளா, என்ன Dress இது? ஏய், அண்ணன் தான் பத்த வச்சிருப்பாரு. இவ சொன்னா நம்ம கேட்கணுமா என்ன? ஏய், பேசாம வாங்க. ஏய், என்ன என்னன்னா என்ன? இந்த அலங்கோல Dress எல்லாம் போட்டுக்கிட்டு எங்க கிளம்பிட்டீங்க? கேள்வி கேட்டது நான். அங்க என்ன பார்வை? எங்க கிளம்பிட்டீங்க? காலேஜ் கல்ச்சுரல்ஸ் போறோம். கல்ச்சுரலா? அப்படின்னா சோடா புட்டிக்கே அது தெரியாது போல. கல்ச்சுரல்ஸ் ப்ரோக்ராம்னா கலாச்சார விழான்னு அர்த்தம். அப்படியா? அப்போ இதுதான் உங்க கலாச்சாரமா? அவங்க சித்தி மகாலட்சுமி கலாச்சாரமா இருக்கும். நாங்க இப்படிதான் ட்ரெஸ் பண்ணுவோம். உங்களுக்கு என்ன வேணும்னா நீங்க போட்டுக்காதீங்க. ஹேய், நான் இதுக்கெல்லாம் அனுமதிக்க மாட்டேன். உள்ள போங்க. போய் பாவாடை தாவணிய போட்டுக்கிட்டு நீங்க வாங்க. அதுதான் நம்ம கலாச்சாரம். வாட்? ஆஃப் சாரியா? ஆமா, போட்டுக்கோங்க. உங்க ஒய்ஃப என்ன வேணாலும் போட்டுக்க சொல்லுங்க. எங்களுக்கு ஒண்ணும் ஆர்டர் போட வேண்டாம். ஏய், வாங்க போலாம். ஓய், என்ன? ஒரு அடி எடுத்து வெச்சிய ஒரே சொருவுதே. குடல் கொட்டி போயிரும். எங்க குத்துங்க, குத்துங்க பார்க்கலாம். ஏய், நீ சரியான பொம்பளையா இருந்தா எங்களை போக விடாம தடு பார்க்கலாம். அண்ணா, என்னங்கம்மா?
ஓகேமா கேட் க்ளோஸ். போங்க, ட்ரெஸ் மாத்திட்டு வாங்க. கேட்டு தானா ஓபன் ஆகும். ஏய் சில்லு வண்டுகளா, பாவாடை தாவணியில வந்தாதே கேட்டு திறக்கும். எப்படி ச்சே. போங்க. ச்சே. குற்ற உணர்வுல நாம ஃபீல் பண்ணி முடிஞ்சா கண் கலங்கி சென்டிமெண்டா பேசி மதுவையும் ஃபீல் பண்ண வச்சு சூர்யா கூட சேர்த்து வைக்க நாம ஆசைப்படுறதா காட்டிக்கிட்டு மதுவையும் ஆசைப்பட வச்சு சேர்த்து வைக்கிற மாதிரி நடிச்சு சூர்யா மேல மதுவுக்கு கொஞ்சம் கொஞ்சமா கோவத்தையும் வெறுப்பையும் உண்டு பண்ணி நிரந்தரமா பிரிச்சு ராமுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும். That's all. மது சென்னை வந்தானா சூர்யா கூட தானே இருப்பா. மறந்துட்டீங்களா? நம்ம பிளான் படி மது சென்னைக்கு வந்ததும் சூர்யாவை ஜெயிலுக்கு அனுப்பிடுவோம். ஆனா சூர்யாவை மகாதான் விடுதலை பண்ண முடியும்னு மதுவை நம்ப வச்சுட்டா போதும். மது நம்ப கூடவே இருப்பான். இது போதும். மதுவையும் ராமையும் பழக விட்டா அப்படியே பத்திக்கும். அம்மனே உத்தரவு கொடுத்துருச்சு. யார பார்த்து போன்னு சொல்றேன்? நான் யாருன்னு தெரியுமா? அம்மா இருமா கத்தாதம்மா. அம்மா மன்னிச்சிடுங்கம்மா. சொல்லி வைங்க. அம்மா கொஞ்சம் அமைதியா இருக்கம்மா. அவங்க நம்ம கோயிலுக்கு நிறைய செஞ்சிருக்காங்கம்மா. அம்மா கோவப்படாதீங்க. அம்மா நான் சொல்றது கொஞ்சம் கேளுமா. அம்மா அம்மா என்ன மன்னிச்சிடுங்கம்மா. நீங்க வாங்கம்மா போலாம். வாங்கம்மா வாங்க போலாம். கிட்ட நம்ம கிட்டே அவ வேலைய காட்டுறா. நம்மள யாரு? பாவாடையா தாவணியா தலைக்கு மல்லிப்பூ வைக்கணுமா? சரியான லூசையான பட்டிக்காடு. எல்லாம் போடுங்க தூக்கி. வர வர ராமனுக்கு பைத்தியம் புத்தி போச்சு. அவர் கிடக்குறாரு, அதை எடு. மாத்திக்கலாமா? என்னடி ட்ரெஸ் எல்லாம் கிழிஞ்சிருக்கு? முதல்ல சிப்ப போடு, கிளம்பு. இவ்வளவு போய் சாமி தட்டி விடுதியே, அறிவில்ல? பாரு பாரு, உனக்கு அறிவு இருக்கா? சொல்லு. ஏய், ஏன் ட்ரெஸ் கிழிச்ச? எதுக்கு கிழிச்ச? ஏய், மரியாதையா பேசு, இல்ல செவல திரும்பிடும்.
நீங்க யாரு? ஏய், எங்களை கண்ட்ரோல் பண்ண நீங்க யாரு? உங்களுக்கு யார் அந்த ரைட்ஸ் கொடுத்தா? சீதா என்னாச்சு? ஏன் கத்துறாங்க? நீங்களே கேளுங்க பாஸ். எங்க Dress கிழிச்சிட்டா பாருங்க. ஏன் கிழிச்சான்னு நீங்களே கேளுங்க. கேட்டு சொல்லுங்க. சீதா கிழிச்சியா? ஆமா பாஸ், நான் தான் கிழிச்சேன். என்ன திமிர் பாத்தியா நான் இவளுக்கு? உங்ககிட்டயே நான் தான் கிழிச்சேன்னு சொல்றா. சீதா ஏன் கிழிச்ச? டேய், நீ போடக்கூடாதுன்னு சொன்னேல, அந்த Dress-அ இவங்க திருட்டுத்தனமா எடுத்துட்டு போய் அங்க போடலான்னு பிளான் பண்ணிருக்காங்க. அதான் கிழிச்சா. அதுல என்ன தப்பு? மறைச்செடுத்துட்டு போனீங்களா? ஆமா, எடுத்துட்டு தான் போனோம். அதனால கிழிப்பாளா? உன் பொண்டாட்டி கிழிச்சிருவாளா? அத நாங்க வேடிக்கை பார்க்கணும். சொல்லுங்கண்ணா. அடக்கி வைங்க, இல்ல நாங்க அடக்கிடுவோம். அண்ணே, இவ்வளவு கண்டாலே எங்களுக்கு எரிச்சலா இருக்கு. நீங்க எப்படின்னு? அது எவ்வளவு காஸ்ட்லின்னு தெரியுமா? இல்ல என்ன விலைன்னு தெரியுமா? அவ என்ன சொன்னாலும் நீங்க தலையாட்டுவீங்களா? அசிங்கமா இல்ல? ஏய், என்ன அவங்கள பார்த்து கை நீட்டி பேசுதியா? பேசுனா என்ன பண்ணுவ? விரல உடைச்சிருவேன். போங்கடி போங்கடி இங்க இருந்து. அண்ணா, உங்க முன்னாடி எங்களை கேவலமா பேசுறா. நீ வேடிக்கை பார்த்துட்டு இருக்க. ஏன நீ இதெல்லாம் கேட்க மாட்டியா? அவர் எப்படி கேட்பாரு? அண்ணன் தான் இப்ப பொண்டாட்டி தாசன் ஆயிட்டாரே. பிரியா, அடிச்சு பல்லெல்லாம் உடைச்சிருவேன். என்ன பேசுறீங்க? அடி வாங்காம உள்ள போங்க. போங்கன்னு சொல்றல்ல. அந்த தையக்காரிக்காக எங்களையும் அடிப்பியான்னு? அடின்னு நல்லா அடி. அடிச்சு எங்களை கொல்லுங்க.